காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த முறை உலகக்கோப்பை ஃபைனலுக்கு இந்திய அணி செல்லுவாங்க. உலகில் மிக மிக ஆபத்தான அணி இந்தியா தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள். இந்த முறை வேர்ல்டு கப் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் மோதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் அணியோட அதிரடி வீரர், முன்னாள் ஆர்சிபி அணியோட அதிரடி வீரர்னு சொல்லுவாங்க கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து அணி எதிராக இந்திய அணி 17 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா நேற்று நெதர்லாந்து அணி எதிராக இந்திய அணி 17 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த குரூப் ஸ்டேஜில் 4-0 சொல்லிட்டு இந்திய அணி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அடுத்து சூப்பர் 8 சுற்றுக்கு போகிறாங்க. அதில் வெஸ்ட் இண்டீஸ் அணி எதிராக அவங்க போட்டி கண்டிப்பாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்பில் 2 அணியாக இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபைட் ஆகுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்தியா வெஸ்ட் இண்டீஸும் மீண்டும் இறுதிப் போட்டியில் மோதும். ஏன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி எங்கள் அணியும் சூப்பராக இருக்காங்க. எங்கள் அணி மேலே எங்கள் நம்பிக்கை இருக்குது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனலில் வந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெதர்லாந்து அணி எதிராக இந்திய அணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குரூப்பில் பொறுத்த வரைக்கும் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் வரும். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூசிலாந்து வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஏன்னா நியூசிலாந்து செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக செமிஃபைனல் பயங்கர ஸ்டஃப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கிரிக்கெட் என்டர்டைன்மெண்ட் பார்க்க நீங்கள் காத்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக பேசுவார். அவர் எப்போவுமே ஒரு ஜாலி கேரக்டர் தாங்க. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இந்த குரூப்பில் இருக்குங்க. கண்டிப்பாக அதில் 2 டீமாக நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாப்வே வெளியே போயிடும், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகிடும்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. மார்க் பண்ணி வச்சுங்க அந்த வேர்டு உண்மையாக நடக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல டீமாக இருக்காங்க. ஜிம்பாப்வேவும் ஆஸ்திரேலியாவில் அடிச்சுட்டு வந்துருக்காங்க. அவங்களும் நல்ல டீமாக தான் இருக்காங்க. பொறுத்து இந்த பார்க்கலாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் குரூப் ஸ்டேஜை. அடுத்து சூப்பர் 8 சுற்று. அதில் ஒவ்வொரு போட்டியும் முக்கியங்க. இதுக்கு முன்ன வரைக்கும் ஜெயிச்சது முக்கியம் கிடையாது. இதுக்கு மேலே ஜெயிக்க வேண்டியது தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா அடுத்து சூப்பர் 8 சுற்று ஒரு போட்டி தோத்தா கூட நீங்கள் இந்த T20 வேர்ல்டு கப் விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அடுத்த போட்டி ரொம்ப ரொம்ப வரப்போகிற போட்டி எல்லாமே முக்கியம். வர 22ஆம் தேதி முதல் போட்டி சவுத் ஆஃப்ரிக்காவை எதிர்கொள்கிறோம் நம்ம. அந்த போட்டி ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா இருக்காங்க, முதல்ல ஜெயிக்கணும். வெற்றியோட ஆரம்பித்தா அந்த குரூப் சூப்பராக இருக்குங்க. அடுத்தது வெஸ்ட் இண்டீஸுக்கு ஜிம்பாப்வே கூட, அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் கூட 1ஆம் தேதி ஆடுறோம். கண்டிப்பாக ஒரு பிக் மேட்சுங்க. ஈடன் கார்டனில் விளையாடுறோம். அந்த ஈடன் கார்டன் சொன்னாலே இங்கிலாந்து எதிராக 4 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு நம்ம பிரேத்வைட். அதுதான் ஞாபகம் வருது. அதெல்லாம் மெமரிஸுங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம அந்தளவுக்கு ஈஸியாக விளையாட முடியாதுங்க. சின்ன தப்பானா கூட தோல்வி உறுதி. பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இப்போது சூப்பர் 8 சுற்றுக்கு தேர்வாயிருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன? யார் வேர்ல்டு கப் வெற்றி பெறுவாங்க? கிறிஸ் கெயில் சொன்ன மாரி நடக்குமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.